அறவே நாலேஜ் இல்லாத நீங்க இதை பத்தி எப்படி பேசலாம்? வாவ், நீங்க இப்படி பதில் சொல்லுவீங்கன்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. உங்களுக்கும் ஆத்திரம் வருது. வேலை வெட்டி இல்லாத நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? இல்ல, நான் காசு கட்டிட்டேன், அதனால நீங்க ஒப்ளிகேட்டட், யூ மஸ்ட் ஆன்சரபிள். ஏங்க இவ்வளோ அழட்டிக்கிறீங்க? இது ஒரு தமிழனால இந்த கேள்வி கேட்பீங்க, இது ஒரு சைனீஸ் கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க, ஏன்னா அவன் நல்லா கொடுப்பான் திரும்ப. when you speak to a fool you become a fool. இதுலயும் சில அறவைக்காடு கமெண்ட் பண்ணும், they mental astrology is man made thing. 8ஆம் பாவகம் பிரைவேட் பார்ட் குறிக்கிற மாதிரி விபரீதமான அமைப்புல காமத்தை அனுபவிப்பாங்களே, வித்தியாசமா திருநங்கைகளாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட சின்ன வயசுல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டவங்க. காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சுக்ரன் இந்த கே அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா? ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். இது ஜோக்கா சோக்கா பக்கா. மீண்டும் ஒரு அனல் பறக்கிற எபிசோட நம்ம சந்திக்கிறோம். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக். இந்த சமையல் எண்ணெய், நீங்க வீட்டில் யூஸ்வலாக என்ன சமையல் எண்ணெய் சமைப்பீங்க? கெனல் ஆயிலா, பாம் ஆயிலா, சோயா ஆயிலா, இதில் சமைப்பீங்க? அதெல்லாம் கணக்கே இல்லை, எல்லாமே மிக்ஸ் தான். எண்ணெய் இருந்தால் போட்டு சமைச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம டாப் குக் ஆயில் சொல்லும்போது இவங்களும் அவ்வளோ வேரியேஷன்ஸ் என்ன வச்சுருக்காங்க. பாம் ஆயில் இருக்குது, கார்ன் ஆயில் இருக்குது, கெனோலா ஆயில், சோயா ஆயில், கொக்கோனட் ஆயில் வரைக்கும் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, இந்த ப்ராடக்ட் இதற்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஏஷியன் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மலேசியாலேயே இந்த டாப் குக் ஆயில் கிடைக்குதுங்க. சரி, இன்னைக்கு நீங்க கேட்ட கெஸ்ட் தான் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல பாட்டு வேணும் வேணும் வேணும்னு, கமெண்ட் பாக்ஸ் மட்டும் இல்ல, கால்ஸ். எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு நிறைய பேர் அடிச்சு, எனக்கு ஒரு பார்த்தே ஆகணும், ஒருகிட்ட பேசி ஆகணும், என் ஃபியூச்சரை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் விக்னேஸ்வரன். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். முதல்ல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிகாஸ் இந்த பாட்காஸ்ட்ல திரும்ப ஒரு புது எபிசோட்ல ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்குன்னா அது நீங்க தான் மட்டும். தேங்க்யூ. ஆக்சுவலி மக்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், நான் கமெண்ட் பார்த்தேன், செகண்ட் எபிசோட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்கு பேசுறதுக்காக டைம் கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சாஃப்டாலாம் இருக்கும்னு எதிர்பார்த்துறாதீங்க, கொஞ்சம் ஆனாலாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆதங்கத்தோட மக்களோட கமெண்ட்லாம் பார்த்து நாங்களும் அந்த ஒரு சூடா அப்படி வந்திருக்கோம். ஆனால் அதற்கு முன்னாடி போன தடவை பார்த்து இன்னைக்கு ரொம்ப பொழிவாக செழிப்பாக இருக்கீங்க. உங்கள் ராசி எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னோட மிதுன ராசி ஜனவரியிலேருந்து நானும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்து, இந்த மே 11th பிறகுலேருந்து கிளியராக இருக்கேன், தெளிவாக இருக்கேன். ஸோ எனக்கும் டைமிங் இருக்குல்ல, இப்போ ஓகே தெளிவாக இருக்கிறேன். லைஃப் கொஞ்சம் சூப்பராக போகுது, நிதானமாக. ஓகே, அப்போ பாட்டு சும்மா அடியா வெடியா வெடிக்க போகுது. ஸோ முதல்ல என்ன கமிஷன்? ஓ, இது தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. ஐயோ, நம்மளே ஒரு கமிஷன் ஏஜென்ட் நினச்சிக்கிட்டாங்கய்யா. ஓ, இது வேறையா? இது வேறு. இதுதான் முதல் கேள்வியே என்னோட. ஓ மை காட். நாங்கள் உங்ககிட்ட இந்த கமிஷன் எடுக்கிறோமா? இல்லை, ப்ராமிஸ் இல்லை. இல்லை, நான் அந்த மாதிரிலாம் கமிஷன் எடுக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்னென்னா, இப்போ நம்ம செய்கிற வேலைக்கு நம்மளுடைய சார்ஜஸ் கேட்குறது அது நம்மளுடைய உரிமை. அது யார் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ட்டு இருக்குது. இப்போ சில பேர் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ கேட்குறாங்க, இன்னொரு பேர் இன்னும் கொஞ்சம் கூட கேட்கலாம். அது வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பொறுத்திருக்கு. இந்த டிமாண்ட் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஒரு சில பேர் அவங்கள தேடி போகிறோன்னா பிகாஸ் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்குன்ற ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு இந்த ஜாதகம் பார்க்குறவங்க காசு பிடுங்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வியாபாரம் பண்ணுறாங்க. இப்படிலாம் நிறைய இவங்கெல்லாம் ஏமாத்துக்காருங்க, இதெல்லாம் ஒரு தில்லுமுள்ளதுக்கெல்லாம் காசு கட்டி பார்த்துருக்கீங்களா, இப்படிலாம் சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. நீங்கள் 100% இதை எதிர்நோக்கியிருப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப ஆழமாக நாங்கள் நம்புகிறோம். இல்லை, கண்டிப்பாக பிரதர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு சில ஜோதிடர்கள் காசு பிடுங்குற வேலை தான் செய்கிறாங்க. இதெல்லாம் அந்த நீங்கள் ஒரு சர்டன் ஆஃப் பீப்புள் சொன்னீங்கள்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். அதில் பல பேர் சும்மா கூட்டத்தோட நம்மளும் சேர்ந்து ஒரு ஏதாவது பேசிவிட்டு போகலான்னு சொல்கிற டைப்பில் இருந்தாலும் பல பேர் இங்கே காசை லாஸ் பண்ணவங்க தான். ஸோ இப்போ நானும் ஆக்சுவலி ப்ரீவியஸில் நானும் லாஸ் பண்ண ஒரு நபர் தான், ஒரு ஜோசியரை நம்பி. அப்போ இதில் மக்களோட அந்த ஆதகம் வர்றதில் ஆக்சுவலி நியாயமான விஷயம் தானே. ஓகே, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்கு வேர்த்தான விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவருங்க ஏன் தப்பாக பேச போகிறாங்க? அப்போ வேர்த்தாக எதுவும் வரல. அப்போ 10ஓட 11 இவன் ஒருத்த புதுசாக கிளம்பி வந்துட்டா அப்போ இவனும் அதுதான் பண்ணுவான்னு அவங்க நினைக்கிறதுல நியாயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் ஆமாம் காசு கொடுக்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் பிரதர், என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தவங்க மோஸ்ட்லின்றதோட 99%
கால் கட் பண்ணும்போது ஓகே பிரதர் வேறு ஒரு பார்வையில் பார்க்குறீங்க, எனக்கு திருப்தியாக இருக்குது, இப்படி சொல்லி தான் கால் கட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஆனால் நீங்கள் கால் கட் பண்ணுவாங்கன்றீங்க, கால் பண்ணாலே கிடைக்க மாட்டேங்குதா, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி நம்மகிட்ட காமெண்ட் தெறிக்க விட்றாங்கய்யா. உண்மைதான். ஏன்னா ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு அட்மின் வந்து 2 அட்மின் இருக்காங்க. ஒரு அட்மின் ஃபுல்லாகவுமே இந்த கால்ஸ் தான் எல்லாம் ஆன்சர் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கால் ஆன்சர் பண்ண மாட்றாங்க. ரெண்டாவது இன்றைக்கி ஒரு டேட் கொடுக்குறாங்க, நான் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு கேட்டால் லாஸ்ட் வீக் கொடுத்த அந்த டேட்டை கொடுக்காம இன்னும் ஒரு 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இன்னைக்கு கால் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, ஆனால் அடுத்த வாரம் பேமெண்ட் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஏன் இப்போ வந்து தேதியை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். இந்த மாதிரினா என்ன, ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க இந்த மாதிரி. பட் எங்களோட சைடில் இருந்து நாங்களும் டைம் ரெடி பண்ணோம். இப்போ ஓகே ஒருத்தருக்கு இவ்வளோ தான் டைம்னு கொடுப்போம், ஆனால் பேசிட்டு இருக்கோம் ஓகேங்க அவங்க டைம் ஆச்சு வைங்கன்னு சொன்னதில்லை. இது வரைக்கும் சொல்ல மாட்டோம். நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவேன், யாராவது ஒருத்தர் ஃபோன் வைங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அப்போ அவங்களோட ஃபுல் விஷயம் இதில் ப்ளஸ் மைனஸ் வரும்போது நார்மலாக, பட் அது சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. மெயினாக இந்த அப்பாயின்மெண்ட் டேட் தான். நான் இந்த வாரம் கேட்பேன், அடுத்த வாரம் பேமெண்ட் பண்ணுவேன். மேபி சம்பளம் கிடச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா தெரியல. பேமெண்ட் பண்ண பிறகு நீங்கள் லாஸ்ட் வீக் சொன்னீங்க ஜூன், இப்போ என்னமோ ஜூலை கொண்டு போகிறீங்க அப்படின்னு. பட் என்னென்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த ஒரு நபர் தான் இருக்காங்கன்னு. ஸோ ஓகே, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரே நேரத்தில் நிறைய பேர் வராங்க, எல்லாருக்கும் பார்க்கணும், அவங்களோட ஃபுல் விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எஸ், ஆக்சுவலி பேமெண்ட் பண்ணால் தான் பிரதர். இங்கே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் பேமெண்ட்னு. எனக்கு ஒரு டைம் இருக்குது, என்னோட டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாமே ஜோசியம் தானே அப்படின்னா நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, சும்மா வேலை செய்யலாமல் எதுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க? அப்பா லாஜிக் தானே. நான் எதுக்கு உங்களுக்காக என் டைமை வேஸ்ட் பண்ணி நான் யூடியூப்பில் லைவ் பண்ணணும்? இதில் ஆக்சுவலி உண்மையாகவே பத்தாதவங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம யூடியூப்பில் லைவ் பண்ணுறோம். யூடியூப்பில் அவங்களோட ஜாதகத்தை நான் கிட்டத்தட்ட 2000, ஆக்சுவலி இது வந்து சென்னையிலேருந்து ஒரு காய் ரிச்சர்ட்னு ஒரு ஹெல்ப் கேட்டேன், பிரதர் என்னோடய ஃபர்ஸ்ட் Q&A எப்போன்னு பாருங்கன்னு 2022 டிசம்பர் 17 என்னோடய ஃபர்ஸ்ட் Q&A ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ப்ளஸ் 1.5 வருஷம் கிட்ட நான் அதை செய்கிறேன். ஸோ இதெல்லாம் மக்கள் கண்ணில் படுறதில்ல. மக்கள் கண்ணில் படுறது என்னோடய பேமெண்ட் மட்டும் தான். அதுலேயும் பார்க்காதவங்க தான் நிறைய பேசுகிறாங்க, பார்த்தவங்கலாம் சும்மா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ இருக்குது. இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்களே, கரெக்டாக நம்ம ஸ்பான்சர் எண்ணெய் இருக்குது, நான் பாக்கெட்லேருந்து எடுக்கிறேன் ஒரு எண்ணெயை. இதை நாங்கள் இப்போ முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, ஏன்னா போன எபிசோடு வந்து நல்லா பற்றிக்கிச்சு உங்கள் எபிசோடு. ஸோ அதில் உள்ள சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ படிக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு சில கேள்விகள் கேட்குறாங்க, ஆனால் நமக்கு பதில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிறனால உங்கள்கிட்ட கேட்குறேன்னு. ஈஸ்வரன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டேய் இன்னுமா இவனுங்க இருக்கானுங்க, ஸ்டாப் த நான்சென்ஸ், டீச் சயின்ஸ் ப்ளீஸ். ஏன் யார் சயின்ஸை சொல்லிக் கொடுங்கய்யா, சயின்ஸு. இவருக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறீங்க? சயின்ஸ் நிறைய பேசியிருக்கோம் பிரதர். லாஸ்ட் டைம் கூட நம்மளோட டேட் வந்ததுலேருந்து, வருஷம் வந்ததுலேருந்து, நம்ம ஏன் பௌர்ணமி கொண்டாடுறோம், ஏன் அமாவாசை, ஏன் நிலா 15 நாள் ஒரு தடவை தேயுது, ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு நம்ம ஒரு வருஷம் கேப்பில் அந்த 12 மாதம் வச்சோம், இதெல்லாம் சயின்டிஃபிக்காக அதிலே சொல்லியிருக்கோம். இதுதான் காரணம். நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணுற விஷயம் எல்லாமுமே வானியல் சார்ந்த நாட்களை தான் ஃபாலோ பண்ணுறோன்றதை நிறைய மேபி அவர் அதை பார்க்கல போல். இன்னொரு ரவுண்டு பார்த்தாருன்னா அவருக்கு புரியலாம். ஓகே, இல்லை ஈவன் தோ அவங்க வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவிலே கமெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் மரியாதையாக சொல்லலாமல் ப்ரோன்னு சொல்லியிருக்கலாம். டேன்னு போடுறது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. சரி, இன்னொரு கமெண்ட் போமே. பிரீத்திகா என்டர்பிரைஸ், விக்கி ப்ரோ உங்கள் மேலே கடுப்பு இருக்குது. ஹூ கிவ் யூ அவார்ட்? You build up yourself as award winner astrologer. This award given by famous astrologer? Day. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க? 100% fake marketing about your own self. காசு கொடுத்து சொந்தமாக அவார்ட் வாங்குறீங்கடா, வெக்கமா இல்லையா? டேபிள் காசு எவ்வளோ? இது என்ன நீங்க கேக்குறீங்களா? இல்ல பாருங்க, கமெண்ட் இருக்குயா. நீங்க நம்மளுடைய பார்ட் 1 அவருடைய அந்த பாட்காஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு கமெண்ட்லாம். நீங்க உங்க குரு யாருன்னு சொல்லிருங்க. ஓகே, பேரை சொல்லிருங்க. ஓகே, என்னோட குரு வந்து வேர்ல்ட் பெஸ்ட் குரு ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி. நான் கடந்த ஒரு 5 வருஷமாக அவரோட விஷயம் மட்டும்தான் என்னோட ஒரு பெஸ்ட். என்னென்னா அவர் சொல்கிறது மட்டும்தான் நான் ஜோதிட விதியாக எடுத்துக்குவேன். ஓகே, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அட போங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அண்ட் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஃபேமஸான ஒருத்தர்கிட்ட அவார்ட் வாங்கினா தான் அந்த அவார்ட்னா அவங்க ஒத்துக்குவாங்கன்னா பரவாயில்ல. என்கிட்ட ஃபேமஸான அவர் டைரெக்டாக அவர் கையில் வாங்கி அவரோட காலில் விழுந்து கும்பிட்டு ஆக்சுவலி நான் அது கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதை அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோவும்
ஸோ அந்த தைரியமான மரியாதைக்குரிய பெண்மணிக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா பேசணும் அப்படின்றதுக்காக பேசலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க போல. இல்ல அதே பெண்மணி ஆக்சுவலி அவங்க நிறைய காமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க வேற. சில பேர் காமெண்ட் ரிப்ளை வேற பண்ணிருக்காங்க. இதுல பாருங்க, ஹாய் விக்கி அண்ணன் வந்து டேலாம் சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் மரியாதையா பேசியிருக்காங்க. ஹாய் விக்கி அண்ணன், ஐ நோ யூ ஃப்ரம் கமன்ச்சே ரைட், மை வி காக்கான், why you திப்பு about your job, you're not manager for oil and gas, ஏன் இந்த போய், why buggy wrong info about you. இன்னொன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அசால் கவனிச்சே தானே அப்படின்னு. ஆமாம், அது என்னன்னா பிறந்து வளர்ந்த என்னை விட சில அறிவாளிகளுக்கு நான் வந்து மிளாக்காவா இதான்னு தெரில. என்னோட தாத்தா அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாமே மிளாக்கா தபுங். ஓகேங்களா? அது எதுக்கு இவங்களுக்கு நான் சொல்லணும்? இப்போ என்னை விட உனக்கு என்ன தெரிஞ்சு நான் கேட்கலாம் தானே. ஓகேயா? ரெண்டாவது, இப்போ நான் என்ன மைவி பாய்ச்சா என்ன, ரோஸ் ரைஸ் காசு பாய்ச்சா என்ன, உங்களுக்கு என்ன உங்கள் காசில் பாய்க்கிறேன்னா ரெண்டாவது விஷயம். என் கம்பெனியில் ஃபியூல் கொடுக்குற வரைக்கும் நான் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? என் போஸுக்கே இல்லாத கவலை உங்களுக்கு எதுக்குங்க? ஏங்க இவ்வளோ அழட்டிக்கிறீங்க? இது ஒரு தமிழனால இந்த கேள்வி கேட்பீங்க, இது ஒரு சைனீஸ் கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. ஏன்னா அவன் நல்லா கொடுப்பான் திரும்ப. அப்போ சும்மா ஒருத்தர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான், நம்மளும் கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான புத்திசாலிகளுக்கு இந்த பதில். என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எனக்கு இருக்கிற டைமில் ஒரு ஹாபியாக நான் அதை பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே எரியுது? நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்னு நான் அவங்களுக்கும் ஆத்திரம் வருது. பிரதர், யார் சொன்னால் ஜோசிக்காரங்களுக்கு ஆத்திரம் வராது அப்படின்னு? நான் என் டைமை விட்டுட்டு, என்னோட ஃபேமிலி விட்டுட்டு, என்னோட பர்சனலாக எவ்வளோ விஷயம் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒன்றுமே அறவே நாலேஜ் இல்லாத நீங்கள் இதை பற்றி எப்படி பேசலாம்? இப்போ நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன சமைக்கிறீங்க, நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இது தேவையில்லாத வேலை. எனக்கு பர்சனலாக நிறைய வேலை இருக்குது பார்க்குறதுக்கு. வேலை வெட்டி இல்லாத நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? இல்லை, என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு சேவை. கோயிலில் போய்ட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணனால ஒரு 3 வழி சீட்டு வாங்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு சேவையை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1 மணி நேரம் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க, உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி 1 மணி நேரம் எங்கேயே வேலை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் வரும்ல. ஆமாம். என்னோட டைம் பிரதர், என் டைமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ல. இதில் என்னென்ன பிரதர், என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இவ்வளோ ரஃபாக காமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. நான் அடித்து சொல்வேன். என்கிட்ட பேசி ஃபோன் கட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு மரியாதை என் மேலே வரும். அப்போ இது மேபி அதில் வராத அரவை கடை கூட இருக்கலாம். அரவை கடை சொல்லிட்டாரு, தெரியாமல் அரைக்குறையாக பேசினா அரவை கடை தானே. அப்படியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த காமெண்ட், நான் காசு கொடுத்து தான் நீங்கள் வந்து சேவையை கொடுக்குறீங்க எனக்கு. நான் காசு கட்டிட்டேன், அதனால் நீங்கள் ஒப்ளிகேட்டட், யூ மஸ்ட் ஆன்சரபிள். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு தானே உங்கள்கிட்ட பேசுகிறோம், உங்களுக்கான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம். இதில் என்னென்னா, ஓகே இந்த இடத்துல உங்களோட டைம், உங்களோட பணம் கட்டி தான் நீங்கள் கன்சல்டேஷன் வரீங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க ப்ராப்ளம் இல்லை, வராமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல், ஒன்று இதில் பாதி பேர் அரைக்குறையாக ஜோசியம் தெரிஞ்சவங்க, மிச்ச பேர் ஜோசினா என்னன்னே தெரியாதவங்க. இப்போது உங்களுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஷார்ட்டான டைமில் கேட்குறதுக்குன்னு சில குறிப்பிட்ட பர்சன்ஸ் இருக்காங்க எனக்கு. வெதர் எனக்கு மலேசியாவில் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து இந்தியாவிலேருந்து முதற்கொண்டு கிளைண்ட் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் நினைக்கிறேன் மேபி மலேசியாவில் நான் ஒருத்தராக தான் அப்படி இருக்கும்னு. ஆனால் தெரியல, மேபி. ஏன்னா என்னோடய யூடியூப்பில் போய் கமெண்ட் பாருங்கள், எனக்கு மலேசியாவிலேருந்து வரும், சிலோன்லேருந்து வரும், அமெரிக்காலேருந்து வரும், சிங்கப்பூர்லேருந்து வரும். என்னடா சாதிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை சாதிச்சிருக்கேன். ஜோசியத்தில் உண்மையை மட்டும் ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னா அது விக்னேஸ்வரன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த விஷயம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு தெளிவாக எல்லாமே சொல்லிடுறேன். இதில் சில இடங்களில் திருப்பி கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு இது ஒரு வருஷத்துக்கு நல்லது நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, எனக்கு அக்டோபரில் நல்லது நடக்குமா, எனக்கு ஆகஸ்ட்டில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டில் என்னோடய வேலை, நீங்கள் 2025 தான் சாதிப்பீங்க, உங்களுக்கு அங்கே தான் நல்லது நடக்கும், நான் அங்கேயே ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்போ அவங்க எந்த வகையில் கேள்வி கேட்டாலும் நான் அதுதான் சொல்லுவேன். 2025 ஓகேவா இருக்கும், ஆகஸ்ட்டில் நல்லா இருப்பேன்னா 2025 நல்லா இருப்பீங்க. ஸோ இதுக்கு இடையில அந்த ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்றதை தான் நான் நாசுக்காக எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி அவங்க ஏன் அந்த பார்வையில் அந்த விஷயத்தை கேட்குறாங்கன்னா, பொது பலன் என்ற ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களே, என்னது மந்த்லி பேசிஸில் சொல்கிறாங்க, அடுத்த மாதத்துக்குள்ளது இப்பயே சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த ஒரு நோக்கத்தில் அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். 10வது மாதம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு, ஆனால் விக்கி வந்து அந்த மாதிரி சொல்கிறது இல்லையே, அதனால் ஸ்பெசிஃபிக்காக அதை நினச்சி கேட்டிருக்கலாம்ல. பிரதர், நான் அடிக்கடி பொதுவெளியில் சொல்கிற விஷயம், நான் சொன்னதுக்கு விளக்கத்தை என்கிட்ட கேளுங்க, இன்னொருத்தர் பதில் சொன்னார்னா அந்த விளக்கத்தை அவர்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைல்ல.
அவர் இதை சொல்லிட்டாரு, இவர் என்கிட்ட வரும், இவர் இதை சொல்லிட்டாரு, இதுக்கு நீங்கள் விளக்கத்தை அவங்ககிட்ட தான் கேட்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது லாஜிக்கா இல்லையா? அவ்வளோதானே. நிறைய இருக்கு, அதில் ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி தான் ரெண்டமா இந்த லக்கி பர்சன் லக்கி ட்ரா போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். அதில் இந்த லக்கி ட்ராவில் வின் பண்ணது பேரே பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை 7143. நாளைக்கு தெக்கான் பண்ணுவோம். டேய் மென்டல் அஸ்ட்ராலஜி இஸ் மெயின் டே மென்டல் கோமா இல்லைங்க, டே மென்டல் அஸ்ட்ராலஜி இஸ் மேன்மேட் திங். எங்கடா கடவுள் வந்தாரு? பீப்புள் ஹேவ் பவர் வித் இன் தெம்செல்ஃப். Stop going to people like this. Still people believe this person, that's great thing. He money trap with his speech, that's it. Believe only yourself, don't fall trap of astrology. இல்லை நிறைய கிராமர் மிஸ்டேக், அதனால நான் தருமாறி படிச்சுட்டு இருக்கேன். நான் சீலாப்பா படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை, ஆக்சுவலி எனக்கு புரியுது. இதெல்லாம் வந்து கடவுள் பண்ணதா, மனுஷங்க பண்ணது தானே, எங்கே கடவுள் பண்ணதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பட் லாஸ்ட் எபிசோடில் எங்கேயாவது நம்ம இது வந்து கடவுள் கொடுத்த பவர்னு பேசணுமா? இல்லையா? பேசல. தெளிவாக இது வந்து கணிதம், கணிப்புன்றதை பேசணும். எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் என்ன பேசினேன் அப்படின்றது எனக்கு மைண்டில் இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் என்னென்னா பிரதர், என் ஃபேஸை பார்த்தா நீ ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற சில பர்சன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு, அதெல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் பேசுனதாக காமிக்க போகிறாங்க. இல்லை, ஆக்சுவலி லாஜிக் தானே பிரதர். நான் பேசுனதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்கேயுமே ஜோதிடம் கடவுளுக்காக, நேற்று வீடியோவில் கூட ஜோதிடத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பஞ்சாங்கம் இந்து மதத்தின் ஃபெஸ்டிவல். நீங்கள் தீபாவளியா, பொங்கலா, தைப்பூசமா, மாசி மகமான்றத சொல்றதுக்கு பஞ்சாங்கம். ஜோசியத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க முகூர்த்தம் கணிக்கணும்னா பஞ்சாங்கம் போகணும். ஜோசியத்துக்கு முகூர்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பேசிக் நாலேஜே இல்லாமல் கமெண்ட் பண்ண வந்தால் நான் கடுப்பாகணும் இல்லையா? இப்போ என்னோட 5 வருஷத்தை நான் இதில் போட்டு கிட்டு எல்லாம் எடுத்து வந்துட்டு ஒரு பிரதர் கேள்வி கேட்கறதுக்கு அடிப்படை ஞானம் வேணும் சார். ஆக்சுவலி செம்ம மேட்ரு சார் அது கேள்வி. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி சில கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல அவங்களுக்கு கொஞ்சமாவது இதை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கணும். லாஜிக் தானே பிரதர். இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு வந்து இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது முன்னுக்கு அங்கே லிஃப்ட்டில் ஒரு பட்டன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இந்த மைக் எடுத்து அடிப்பீங்க என்ன? இது உங்கள் வேலை இல்லைல்ல, எங்கே கேட்கணும்னு தெரியணும்ல. லாஜிக் தானே. இதுதான் பிரச்சனை. இதில் என்னென்னா ஒரு தமிழை தானே கேட்டு விடுவோம் அப்படின்னு கேட்டு விடுறது. நான் அடுத்த மாதம் ஒரு தொழிலை வந்து தொடங்க போகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லிட்ட பிறகும் என்னோடய கேள்வியை நான் வந்து வைக்கிறேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணலாமா? பிரதர் ஆக்சுவலி என்னென்னா, கொஞ்சம் நம்பகமான ஒரு ஜோதிடர் வரும்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு நம்புகிறாங்க. ஓகேங்களா? இதில் தான் எங்கே எந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஜோதிடருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச முடியாது. இதில் நம்ம இந்த விஷயம் சொல்லிடுவோம், முடியாதுங்க இந்த 1.5 வருஷம் சரியா இல்லை அப்படின்னு. அப்போ இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சொன்ன மாதிரி நான் அடுத்த 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணால் சரியாக வந்துடுமா? இல்லைங்க மாதம் முடியும் போது இது அவர் சொன்னார் சூப்பராக வரும்னு பண்ணலாமா அப்படின்னா, நான் ஒன்று உங்கள் முன்னுக்கு வச்சிருவேன் பிரதர். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது விரயத்தில் முடியும், இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் ஏர்லியாக பண்ணாலும் அதுதான் முடிவு. அப்போ இந்த 6 மாதம் கடந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வேறு மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் முன்னுக்கே பண்ணும்போது அப்படி பார்க்கும்போதே தெரியும், ஓகே இதில் தான் காசு போட போகிறாரு, இதில் தான் லாஸ் பண்ண போகிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு கூட சொல்லி சொல்கிறதெல்லாம் இருக்குதான். அப்போ இங்கே தான் பிரதர் நம்ம கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்கள்ல. இந்த இடத்துல அவங்க பிரதர் ஒரு 30, 35, 40 வயசு வர்ற ஒருத்தர் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இடையில அவர் 2 தடவை அடி வாங்கியிருப்பார், ஜென்மசனி அஷ்டமசனின்னு. அங்கே தான் இன்னமும் இருக்குதுப்பா இதில் அப்படின்றது அவர் தெரியும். அவர் தான் நிதானமாக இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது. பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பெரிய ப்ராஜெக்ட், மில்லியன் கணக்கு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரு மலேசியாவில் மிக முக்கியமான விஐபி இதை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார். ஓகே, இப்போது அவரும் இந்த வீடியோ பார்த்து எனக்கு அனுப்பி விட்டுட்டு சிரிச்சார். நல்லா கேட்டிருக்கானுங்க போல பிரதர், இது இயல்பு. ஏன்னா நம்மக்கிட்ட தான் எகிருவாங்க அப்படின்னு சொன்னேன். சீரியஸாகவே சொன்னேன், நம்ம வேற ஒருத்தன் பண்ணால் கண்ணை மூட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கிறவங்க போது புரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் பிரதர், புரியாதவங்க கத்திட்டு இருந்தால் கத்திட்டு இருக்கணும், அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்க முடியுமா? when you speak to a fool you become a fool. முட்டாள் கூட பேசணும் நம்மளும் முட்டாள் வரும் அப்படி சொல்லிட்டு இங்கே யாரையும் முட்டாள் சொல்ல, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்க வராங்க என்கிட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடர்களே மிந்தி மாதிரி நீங்கள் தோஷத்தை சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது. இங்கே வர்றவங்களுக்கு அடிப்படை ஜோதிட நாலேஜ் இருக்குது.
அதில் நீங்கள் எப்படி அப்படின்னு கொஞ்சம் பேசுனீங்கன்னா சம்பாரிச்சிடலாம், அது முடியாது. பட் அறவே தெரியாமல் எம்டியாக வர்றவங்க இதில் மோஸ்ட்லி என்னென்னா பிரதர், இங்கே ஏன் ஒரு சார்ஜஸ் இவ்வளோ பெரிய சார்ஜஸ் ஒன்று இடையில வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்ஸை ஃபில்டர் பண்ண தான். ஏன்னா நீங்கள் என்கிட்ட ஓகே இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் வச்சுக்குவோம், என்னோட ஜாதகம் பார்த்தவங்க கன்சல்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் கேட்டிங்க அப்படின்னா ஓகே இதுலேயும் சில அறவைக்காடு கமெண்ட் பண்ணோம். பட் ஜெனியூனான கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஜெனியூனானவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சார் ரொம்பலாம் சுற்றி வளைச்சு போனேன், நானே உங்ககிட்ட பார்த்தேன். ஓ பார்த்தேன் இல்லை கேட்கவே இல்லை, ஐயோ இல்லை பிஸியாக இருந்தனால பார்க்க முடியல. போன எபிசோட்லாம் முடிச்சுட்டு நான் இத்தனை வயசு வரைக்கும் பார்த்ததுல இந்த அளவுக்கு தெளிவாக அக்யூரேட்டாக யாருமே ஜாதகம் பார்த்து சொன்னதில்லை. நான் நிறைய இடம் போயிருக்கேன், தில்லுமுள்ளு தான், நீங்கள் சொன்ன தில்லுமுள்ளு தான். ஏன்னா சில விஷயம் ரொம்ப ஓரளவு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்திருக்கேன். சண்டை இருந்து சரி காசுக்காக தான் பண்ணுறாங்க, இருந்து உட்காந்துட்டு பேசி முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் உங்ககிட்ட பேசிட்டு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஆள் சொன்னாங்க, இவர் செம்மையாக ஜாதகம் பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு. நம்ம தான் பார்த்துட்டுமே, சரி நம்ம மைண்ட் தான் க்யூரியஸாக இருக்குல்ல, சரி ஓகே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் அவ்வளோ டுபா குருன்னு. ஸோ உண்மையிலே பர்சனலி சொல்கிறேன், வெரி அக்யூரேட். அடுத்தது இப்போ அவர் தான் உங்கள் அப்பாயின்மெண்ட்காக அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக கொடுத்துருங்க. சரி ஓகே. ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய டாப் குக் நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் இதை பற்றின ஒரு சிறிய காணொளி இதோ. அதுதான் டாப் குக். டாப் குக்கில் நீங்கள் சமைக்கும் பொழுது ஒரே எண்ணெயில் விதவிதமான உணவுகள், எத்தனை வகையான உணவுகள் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுதே அப்படியே எனக்கு வாய் ஊறுது. எபிசோட முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம சாப்பிட போனோம். விக்னேஸ்வரன், நம்ம வந்துட்டு சந்திராஷ்டமம் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். இந்த சந்திராஷ்டமம் இதனுடைய பாதிப்பு ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொரு ராசிக்கு வருது. இதனுடைய இஃபெக்ட் எப்படி, இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது, உண்மையிலே ஒர்க் ஆகுதா? சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல, அதான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஓகே, அந்த ஒரு டேட்டை பார்த்துட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையை தவிர்க்கணும்னு நினைப்பேன். ஓகே சரி, இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 8ல் சந்திரன் மறையிறது, மறையிறது. ஓகே, இப்போ நீங்கள் மறையிறது அப்படின்னா ஜோதிடத்தின் விதியில் சில கெட்ட பாவகங்கள் இருக்குது, அசுப பாவகங்கள். அந்த இடத்துக்கு போனால் சுப கிரகங்கள் கூட கெடுதலை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இதில் முக்கியமான பாவகம் 6ம் 8ம். சுப கிரகங்களாக இருந்தாலும் 6லையும் 8லையும் தன்னுடைய இயல்பை இழப்பாங்க அப்படின்னு வரும் இந்த மறைவு பாவகம். ஓகே, இதை நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 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 திடலில் வச்சுக்கோங்களேன், ஒரு திடலோ ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கையை இப்படி வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல, இது உங்களோட 6 ராசி. ஓகேங்களா, இது கொஞ்சம் டிஸ்டர்பாக உங்களுக்கு குழம்பும். பட் உங்களோட 6 ராசி இருக்குல்ல, எப்போதுமே நீங்கள் வந்து 180 டிகிரி வந்து அந்த 6 ராசி தொடர்புலேயே இருப்பீங்க ஒரு மனிதர். உங்களுக்கு தெரியாத பாவகம் பாருங்கள், பின்னாடி இன்னும் பேலன்ஸ் 6 ராசி இருக்கும். அதில் இது உங்களோட 12ஆம் பாவகம் அப்படின்னு வரும். இது ஜோதிடத்தோட நுணுக்கம். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஜோதிடத்தில் நீங்கள் கலக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். அப்போ இதில் இந்த 12ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் அப்படின்ற சில அமைப்புகளில் 8ஆம் பாவகம் ப்ரைவேட் பார்ட் குறிக்கிற மாதிரி. இது கூட ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களோட பாடியில் எங்கெல்லாம் வெயில் படாதோ அதுதான் 6, 8, 12ஆம் பாவகங்கள், குறிப்பாக 6, 8ஆம் பாவகங்கள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே எந்த மாதிரியான சுப கிரகங்களாக இருந்தாலும் தன்னோட இயல்பை இழப்பாங்க. இதில் சுபரின் தொடர்பு பெற்ற அமைப்புகளில் இருக்கும்போது மட்டும் விதிவிலக்கு. ஓகேங்களா, இதில் சந்திரன் போய் 8ல் மறைகிறாரு. இயல்பாகவே இப்போ கூட ஒருத்தர் கேட்டார் சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு, அவருக்கும் சேர்த்தே சொல்லலாம். சந்திரன் மனோகாரகன், மாதாகாரகன் இதெல்லாம் சொல்கிறோம்ல. பூமியில் இருக்கக்கூடிய நன்னீர் இருக்குல்ல, இந்த தண்ணீர், இந்த குடிக்கக்கூடிய நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீருக்கும் சந்திரன் காரகம், கடலுக்கும் அவர் காரகம். அதனால தான் கடகம் சந்திரனுக்கு நண்டு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சந்திரன், ஒளியான சந்திரன் போய் 8ல் மறைகிறாரு அப்படின்றப்ப உங்களோட மனம் ஒரு பதட்டத்தில் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் ஒருத்தர் பிரச்சனை கொடுக்க வராரு அப்படின்னா அவர் சந்திராஷ்டம நாளில் தான் உங்களுக்கு அறிமுகமாகுவார். இது வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் மதி
ஓகேங்களா. இந்த மதி கொஞ்சம் தன்னுடைய சுய இயல்பை இழந்திருக்கிற நிலையில் உங்களுக்கு தேவையில்லாத அறிமுகங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பதட்டம் இதெல்லாம் வரும். ஏன் சந்திராஷ்டம நாளில் சில நல்ல காரியங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இயல்பான சிந்திக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இது உங்களுடைய ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சந்திரன் 8ல் மறைஞ்சிருப்பார். அந்த குறிப்பிட்ட 2.5 நாளைக்கு இதில் வந்து சரியாக சந்திராஷ்டம நாள் அவங்க சொன்னால் கூட என்னோட பர்சனல் அனுபவத்தில் சந்திராஷ்டமத்துக்கு ஒரு 2 நாள் முன்னுக்குலேருந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது முன்னுக்கே ஒரு பதட்டம், பயம், காரணம் இல்லாமல் ஐயோ என்னாச்சு தப்பாக இருக்கோ, இந்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வரும்போது நீங்கள் சும்மா கேலண்டர் எடுத்து பாருங்கள். சந்திரன் 6லேருந்து 8 இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு இருப்பார். இதில் விதி விலக்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் பௌர்ணமியாக இருக்கிறாருன்னா அதற்கு விதி விலக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு தனுசு ராசியாக இருக்கிறீங்க, தைப்பூசம் வருது. தைப்பூசம் அப்படின்னா சந்திரன் கடகத்தில் ஒளியாக இருக்கிற நாள். அந்த நாளில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா சந்திரன் ஒளியாக இருக்கிறாரு. அதுவே தை அமாவாசை வருது, ஓகேங்களா, முழுமையாக ஒளியிலேருந்து இருள் அமைப்பில் இருக்கிற நாள். அதில் தனுசு ராசியாக இருக்கிற ஒருத்தர் அன்னைக்கு தான் தடுமாற்றம் இருக்கும், அன்னைக்கு தான் விபத்து நடக்கும், அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் சண்டை போடுவார், எரிச்சலான மனநிலையில் இருப்பார், சின்னது பேசினா பெருசாக கோபம் வரும். இந்த மாதிரியான அமைப்பை அந்த சந்திராஷ்டமம் செய்யும். அப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய மனம் கெட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஜோதிட விதிகளே அதுதான். இந்த 6-8 வரும்போதே உங்களுக்கு நோய், அசிங்கம், அவமானம், விபத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். இதனால அந்த சந்திராஷ்டமம் இயல்பாக நம்மளை பாதிக்கும். மனம் அந்த இடத்துல மறையுது. லக்னத்தோட இல்லை ராசியோட எடுத்துக்குவோம். சந்திரனின் ஒளி ராசிக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்ற அமைப்பில் அந்த இடத்துல தடுமாற்றம் இருக்கும். இதை தான் அவங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரும்? ஓகே, சந்திரன் ஒரு வீட்டை 2.5 நாளில் கடப்பார். இப்போ ஒரு மேஷ ராசியாக இருந்தாருன்னா விருச்சகத்தில் சந்திரன் இருக்கும்போது அவருக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசியாக இருந்தாருன்னா தனுசில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். மிதுன ராசியாக இருந்தாருன்னா மகரத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். கடகராசியாக இருந்தாங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். சிம்மமாக இருந்தாங்கன்னா மீனத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். கன்னியாக இருந்தாங்கன்னா மேஷத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். துலாமாக இருந்தாங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். விருச்சகமாக இருந்தாங்கன்னா மிதுனத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். தனுசுவாக இருந்தாங்கன்னா கடகத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம். மகரமாக இருந்தால் சிம்மத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம். கும்பமாக இருந்தால் கன்னியில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம். மீனமாக இருந்தால் துலாத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம். எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? 12 ராசி. அப்புறம் மிஸ் ஆச்சு துலாம்னு கேட்பாங்களே. அந்த கடன் போன எபிசோட் ஒரு கடன் இருக்கு, அப்புறமே வரும் அந்த கடனுக்கு. ஸோ அந்த தருணத்தில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே பிரதர், சுபகிரகங்கள் ராசியோட லக்னத்தோட தொடர்பில் இருக்கிற எல்லா நாளுமே இங்கே சூப்பர் தான். ஓகேங்களா. போன முறை சொன்ன மாதிரி தான், உங்களோட லக்னம் வலுத்திருக்கு, ராசி வளர்த்துருக்கு, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்ற ஒருத்தர் ஜாதகமே பார்க்க வர மாட்டார். இது வந்து நீங்கள் சேலஞ்சே பண்ணலாம். எனக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு. சந்திராஷ்டமம் நாள் ஒருத்தருக்கு தேல் கடித்த மாதிரியும், ஒருத்தருக்கு பாம்பு கடித்த மாதிரியும், ஒருத்தருக்கு எறும்பு கடித்த மாதிரி இருக்கும். இது எதனை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அவர்கள் பிறந்த அந்த ஜனன கால ஜாதகம் இருக்குல்ல, அந்த அமைப்பில் சந்திரன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே நகரும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் அவர் வேறு மாதிரியான அமைப்புகளை ஒரு தொழில் தொடங்குறாரா. ஓகே பிரதர், நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். மிகப்பெரியவர்கள் குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்க வர மாட்டாங்க. எதுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் நான் தொழில் பண்ணுறேன், இவரோட தொழில் பண்ணுறேன், இது சரியாக வருமா, இதை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துல இவ்வளோ நான் இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தலை சுத்தம் அப்படின்னு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன், பண்ணலாமா? இங்கே ஒரு ஜோசியரோட கடமை வேணாங்க, இந்த இடத்துல பண்ணாதீங்க, இல்லை இவ்வளோ நாள் பண்ணுங்க, இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு. இதில் என்னென்னா, சில பேர் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. 10 ஜோசியர் 10 மாதிரி சொல்லியிருப்பாரு, 11வது ஆளாக நம்மக்கிட்ட வருவாங்க. இங்கேயும் நான் வழக்கமாக சொல்கிறது ஒரு தான், என்னோட முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீங்கள் 10 பேர் சொன்னால் கூட நடந்து முடிஞ்சோடனே என்ன தான் தேடிட்டு வருவீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது ஜாதகத்தில். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஒளியான சந்திரன் இருக்க பிறந்தவர்கள், மோஸ்ட்லி பெஸ்ட்டான சந்திரன் அப்படின்னா திருக்கார்த்திகை பௌர்ணமி. இதுதான் நம்ம சூப்பர் மூன். பூமிக்கு பக்கம் ஒருத்தர் சயின்ஸ் கேட்டார, திரும்ப அவருக்கு சொல்லுவோம். என்ன வார்த்தை? திருக்கார்த்திகை பௌர்ணமி. நம்ம திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறோம்ல. ஏன் ஏற்றுறோம்னா, சந்திரன் வழக்கத்துக்கு மாறா பூமியில், நீங்கள் பாருங்கள், மற்ற எல்லா நாளை விட இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி பூமிக்கு அருகாமையில் இருக்கும். ஜோசியம் என்ன தெரியுமா சொல்லுது, சந்திரன் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சந்திரன் உச்சம் பூமிக்கு மிக அருகாமையில் தன்னோட ஒளியை அதிகப்படியாக பூமி மேலே செலுத்துது. நீங்கள் உண்மையாகவே நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ மட்டும் சூப்பர் மூன் கொஞ்சம் பெருசாகவே தெரியும்.
இதுதான் இந்த அமைப்பில் இவங்க உச்சம் அப்படி இப்படின்னு வச்சாங்கல்ல. ஒரு வருஷத்தில் பெஸ்ட்டான ஒரு சந்திரன் அப்படின்னா திருக்கார்த்திகை பௌர்ணமியில் வர்ற சந்திரன். அந்த அமைப்பில் பிறந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மனநிலையில். சந்திரன் கெட்டால் ஒருத்தருக்கு மனசு கெட்டு போச்சு. சந்திரன் ராகு சேர்ந்தா ஒருத்தர் மென்டலி டிஸ்டர்பாக இருக்கார், கண்ணு மூடிட்டு சொல்லலாம். சந்திரன் ஒளியாக இருக்காரா, ஒருத்தர் தெளிவான மனநிலையிலையும் அழகான ஃபேஸ்லையும் இருக்காருன்னு சொல்லிடலாம். இந்த அளவுக்கு ஜோதிடம் சயின்டிஃபிக்காக நுணுக்கமாக பொருந்தும். நீங்கள் வந்துட்டு போன பார்ட் 1ல் வந்துட்டு துலாம் ராசி தானே அவங்கள பற்றி சொல்லலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புது வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடனை தீர்த்துருங்களேன். இப்போ வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கே துலாம் ராசி சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி துலாம் ராசிக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்களோட ப்ரீவியஸில் இருந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இங்கே ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எது ஆக பெஸ்ட்டாக இருக்குது இந்த 2024 வந்த புது வருஷத்துலனா, ராகு 6ஆம் இடத்துல. இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்த பிரச்சனை, இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க லாஸ் பண்ணது, எல்லாத்துலேயும் ஒரு பிளாக் இருந்தது. இந்த துலாம் ராசிக்கு இப்போது அவங்களுடைய தசா புத்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இயல்பாக ராகு 6ல் இருக்கிறது. கடன், அந்த 6 பாவ கிரகங்கள் 6ல் இருந்தால் கடன், நோய், எதிரிகளை அழிக்கும் தனியாக இருக்கும்போது. அப்போ ராகு போகிறப்ப இயல்பாக அந்த 6ஆம் பாவகத்தை பாவ கிரகம்னா இருக்கிற இடத்த அழிப்பாங்க, சுப கிரகம்னா இருக்கிற இடத்த வளர்ப்பாங்க. அப்போ ராகுவோ சனியோ தனித்தனியாக 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன், நோய், எதிரிகளை அழிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே கோச்சார அமைப்பில் குரு 12ல் 8ல் இருக்கிறது ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கடன் கண்ட்ரோல் ஆகி அதுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி. கடன் அடையணும் அப்படின்னா வருமானம் வரணும்ல, அந்த வருமானம் வர தொடங்குறதுக்கு ஒரு காலகட்டமாக இந்த மே மாதத்துக்கு பிறகு இருக்கும். சிறப்பு. எல்லாம் ஹாப்பியா, நல்லா வருமானம் வருமா, கடன்லாம் முடிஞ்சிருமா, சந்தோஷமா இருங்க. துலாம் ராசியெல்லாம் ஒரு ஹார்ட்டை போடுங்க கமெண்ட்ல. இந்த ஜோசியக்காரங்கள்னாலே அவங்க பாய்க்கிற வார்த்தைகள், திசாபுத்தி, அப்புறம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உச்சம், நீச்சம், இதை பற்றிலாம் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக சொல்லுங்க. ஓகே, இந்த தசா புத்தி, உச்சம், நீச்சம்லாம் ஒரு அளவுக்கு நம்புங்க. சூட்சமம், கடவுள் இருக்காரு, பெண் சாபம் விட்டுட்டாங்க, தாத்தா பாட்டியை கிணத்துல தள்ளி விட்டு சாபம் வாங்கிட்டாரு, இந்த கேட்டகரி ஜாதகத்துக்குள்ளே போகாதீங்க. ஜோதிடம் தான், ஆன்மீகம் இல்லை. இதில் ஜோசியம் பார்க்க தெரியாத ஒருத்தர் தான் தாத்தா பெண் சாபம் வாங்கியிருக்காரு, அதனால குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க இல்லையா? ஜோதிடம்ன்றது நீங்கள் யார், உங்களுடைய தனி வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றது சொல்கிறது. உங்கள் தாத்தா எப்படி இருக்காரு அப்படின்னா அது தாத்தாவோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது தாத்தா வழியில் வந்து பாவம் ஏன்னா எனக்கே சொன்னாங்க, தாத்தா வந்து ஒரு பெண்ணை கெடுத்து கிணத்துல தள்ளிட்டாரு அதனாலன்னு. அப்போ பார்த்தா தாத்தாவோட அமைப்புகள் செக் பண்ணி பார்த்ததுல அப்படி ஒரு விஷயமே இல்லை. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பேர் உள்ள தாத்தா. அப்போ இந்த சர்ப்பதோஷம் இதெல்லாம் வந்து தாத்தா வந்து பாம்பு அடிச்சிட்டாரு அதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு நான் போன ஜென்மத்தில் பாம்பு அடிச்சிட்டேன்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் இல்லை பிரதர். தோஷம்ன்றது அறவே ஜோசியத்தில் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா, உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு தாம்பத்தியம் இருக்கா இல்லையா, இதை சொல்றது தான் ஜோதிடம். போன தாத்தா பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கும் உங்களோட ஜாதகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது என் ஜாதகத்துல வந்து வச்சு என் தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னு அது சொல்ல முடியாது. அப்படி உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து தாத்தாக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியுமா? தெரியலையா? என்னமோ ஜெனட்டிக் மூலியமா இதெல்லாம் வந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல, முடியாது. வாய்ப்பில்ல. உங்களோட ரத்தத்தை நான் எடுக்கிறேன், தாத்தாக்கு கேன்சர் அந்த அர்த்தத்துல கேக்குறீங்களா? சரி, ஆல்ரைட். லாஜிக் இல்லைல்ல. அப்போ உங்களோட ஜாதகம் உங்களை பத்தி மட்டும்தான். உங்களோட நீங்க என்ன லக்னம், நீங்க என்ன பண்ண போறீங்க, எது பண்ண மாட்டீங்க, எது கிடைக்கும் எது கிடைக்கல, இதுல எங்க இருந்து தாத்தா வந்தாரு? ஐயோ, இது ஒரு விஷயம் யோசிச்சா கையெல்லாம் டொனேஷன் நினைச்சு விடுங்க, நிறைய செலவாச்சுன்னு தருது. அடுத்ததா இன்னொரு விஷயம், இந்த தோஷம். ஜோதிடத்துல ஜோசியர்களை எல்லாம் ஒரு மாதிரி காமெடியனா பார்க்குற ஒரு விஷயம் இந்த தோஷம். இந்த தோஷம்னு ஒருத்தர் சொல்லிட்டு நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, அதை கழிப்பார். ஒருத்தர் வாழை மரம் வெட்டி ஒருத்தர் கழிப்பார், தண்ணி ஊற்றி யாகம் வளர்த்து ஒருத்தர் கழிப்பார், விதவிதமாக கழிப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் முதல்ல உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக இது பல இடத்துல பேசிட்டேன், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட சனி, செவ்வாய், ராகு தொடர்பில் இருந்தால் அவருக்கு 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னுக்கு நடந்த விஷயம் ஒரு மாதிரி போராட்டமாகவும் பிரச்சனையாகவும் வந்து ஒரு மாதிரி வந்து 30, 32 வயசுக்கு மேலே தான்
திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை நிலையாக இருக்கும். இன்னும் 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் தாண்டி போயிட்டாரு அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருப்பாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு குழந்தை பாவகமான 5 ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகுவால முதல் என்ன சொன்னோம், பாவ கிரகங்கள் இருக்கிற இடத்த அழிப்பாங்க, கெடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் 35 வயசில் கல்யாணம் பண்ண போகிறாரா, 30 வயசில் கல்யாணம் பண்ண போகிறாரா அப்படின்றத இந்த ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் பாவகமும் அவருக்கு எப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது 5ஆம் பாவகமும் நிர்ணயம் பண்ணும். இல்லைங்க ஒருத்தர் கல்யாணமே நடக்கல, 60 வயசு ஆச்சு, அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருப்பார், தாம்பத்தியம் காமத்துக்கான சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? ஒரு தாம்பத்தியத்தை ஒரு நிறைவான நீடித்த அமைப்பில் தாம்பத்தியத்துக்கு தானே கல்யாணம் பண்ணுறோம். அந்த தாம்பத்தியத்தை கொடுக்குற சுக்கிரன் கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த திருமணம் மாதிரியான விஷயங்கள் இருக்காது. இங்கே தாம்பத்தியம் இல்லைனாலே உங்களுக்கு அடுத்ததாக குழந்தை இருக்காதுல்ல. ஸோ இதனோட அடிப்படையில் சரி, இப்போ சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சுக்கிரன் எப்படி ஒரு ஜாதகத்தில் கெடுவார்? ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் ராகு, இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போவோம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க சயின்டிஃபிக்காக ஒருத்தர் கேட்டுட்டார்ல. ஐயோ இன்னும் புகையுதுன்னு சொல்லுங்க. அவருக்கு தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன்ல, அதான் சொல்கிறேன். சுக்கிரன் என்ற ஒரு பிளானட் வந்து இயல்பாக, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சுக்கிரன், அந்த சுக்கிரன் ஒருவருக்கு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறாரு அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து சொல்லலாம். இந்த சுக்கிரன் கண்ணியில் நீச்சமாகுவார். அப்போ கண்ணியில் இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது. சுக்கிரன் காமத்தை கொடுக்குற சுக்கிரன் கன்னி வீடு புத்திசாலியான இடத்துல வீக்காகவும், புதன் நீச்சமாகக்கூடிய மீன வீட்டில் புதன் நீச்சமாகறதுனால அறிவுக்கான பிளானட் நீச்சமாகக்கூடிய இடத்துல காமம் வந்து உச்சமாகவும், நீச்சமாக வீக்காகக்கூடிய இடத்துல புத்திசாலித்தனம் உச்சமாகவும் இருக்கும். அதுதான் ஜோதிடத்தோட மிகப்பெரிய சயின்ஸ். அவர் கேட்ட சயின்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஜோதிட இது ஏறும்போது அது இறங்கும், அது இறங்கும்போது இது நல்லா புரியும். காமம் இருக்கிற ஒருத்தனுக்கு அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற ஒருத்தனுக்கு காமம் இருக்காது. இப்படியா அப்படின்னு இருக்கும் ஜோசியம். லாஜிக்கில் இந்த விஷயம் தான். அப்போ கண்ணியில் சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ இயல்பாக சொல்வேன், நீச்சம் சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா அவர் ஒழுக்கமானவர், ஒரு பெண் ஒரு ஆணோட இருக்கிறவர். அந்த சுக்கிரனோட ராகு சேர்ந்துட்டாரு, அவருக்கு காமத்தில் பிரச்சனை வந்துருச்சு. இல்லை அப்படின்னா நீச்சம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட பெண் மேலேயோ ஆண் மேலேயோ விருப்பம் வர்றது. இது வந்து சுக்கிரனுடைய அந்த டிகிரி அமைப்பு. 6 டிகிரிக்குள்ளே போனார்னா அவர் காமமே இல்லை. ராகுன்றது எல்லா பிளானட்டையும் கிரகணம் பண்ணக்கூடிய அமைப்பு. 8 டிகிரியிலேருந்து அவர் 5 டிகிரிக்குள்ளே வரும்போது சுக்கிரன் அங்கே டெத் ஆகிடாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு சனி பார்வை வந்துருச்சு, சுத்தம் அங்கே டெட் பாடியாக இருக்கிறாரு. எதிரிலேருந்து செவ்வாய் வேறு பார்க்குறாரு, இல்லை கூடவே செவ்வாய் இருக்காரு, முடிஞ்சு புங்கோஸ் அவர் சுக்கிரன். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு காமம் இருக்காது, காமம் கிடைக்காது, திருமணமே நடக்காது. ஓ, இந்த மாதிரி அமைப்பை மெடிக்கலில் கூட நீங்கள் சொல்ல முடியாது, அவர்கிட்ட சயின்ஸ் கூட சொல்லாது, ஆனால் ஜோதிடம் சொல்லும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுன்றது அதிக காம உணர்ச்சியை தூண்டுற ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அந்த சுக்கிரனுக்கு சனி சேர்ந்துட்டாரு. இங்கே தான் ஒரு மாதிரியான தன்னோட வயது மூத்தவங்க அப்படி இப்படின்ற விஷயம் வந்துடும். சனி இல்லை செவ்வாய் மட்டும் சேர்ந்துருக்காரு, அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. விபரீதமான அமைப்பில் காமத்தை அனுபவிப்பாங்களே வித்தியாசமாக. செவ்வாயோட சேர்ந்து உச்ச சுக்கிரனோட சேர்ந்து 12ஆம் பாவகத்தில் மறைந்த சுக்கிரனுக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆளுங்க அனுபவிக்கிறாங்களாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு கேட்டால், உச்ச சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்த ஜாதகரை எடுத்து கேளுங்க, யாராக வேணாலும் கேளுங்க. இந்த கே அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா? அது ஜாதகத்தில் இருக்குதா அந்த மாதிரியான? கண்டிப்பாக இருக்கும். ஒரு 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 ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் ஒருத்தரை நிர்ணயிக்க பண்ணுறாரு. ஒரு புதன் சனி சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல புதன் வந்து ஒரு 8-9 வயசு பையன், அந்த 8-9 வயசு பையனை அபியூஸ் பண்ணுறது சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள். ஓகேங்களா? இதில் தனித்த புதன் யூனிக்கான ஒருத்தர், அவருக்கு எல்லாமே தெரியும். பட் பாவரோட சேர்ந்த புதன் அப்படியே பாவராக மாறுவார். இதில் சனி தொடர்பு வந்துருச்சு, செவ்வாய் சம்மந்தம் வந்துருச்சு. இதில் மோஸ்ட்லி சனி தான் அவரை வந்து கொஞ்சம் கீழ்நிலைக்கு இறக்குறவர். சனி பார்வை வந்த புதன் லக்னத்தோட அடிப்படையில், ஓகே இதே ஆண் ராசியாக இருக்குது, ஆண் லக்னமாக இருக்குது. உதாரணத்துக்குன்னா ஒரு மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிக்காரராக இருக்காருன்னா அவர் பெண்ணாக இருக்கிறாருன்னா அவரை ஆணாக மாற்றும், ஏன்னா லக்னம் ஆண் லக்னம். இதே மாதிரி சனி தொடர்பு புதனுக்கு வந்துருச்சு, புதனோட அமைப்புகளில் இருக்கார். அவருடைய லக்னமோ ராசியோ வந்து சுக்கிரனோட பெண்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் வருது. சுக்கிரனோ துலாமோ ரிஷப அமைப்பில் வரக்கூடிய அமைப்போ, குறிப்பாக மகர அமைப்பில் கும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய லக்னங்களை இவரை பெண் தன்மையாக மாற்றும். ஓகேங்களா? அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் ஆண் மாதிரியாக இருக்காரா பெண் மாதிரியாக இருக்கிறாரா அப்படின்னு. இதில் அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி மறந்துட்டோம், தசாபுத்தி.
இவர் முழுசாக இந்த லைனுக்கு போவாரா அந்த லைனுக்கு போவாரா அப்படின்றத டிசைட் பண்ணுறது உங்களுடைய தசாபுத்தி. யோக தசை நடப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நேர்மையான அமைப்பில் அனுபவிக்க கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு 25 வயசில் கல்யாணம் நடந்துடும், 26 வயசில் குழந்தை பிறந்துடும், இந்த மாதிரி அமைப்பில். இதே அவயோக அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களை டைவர்ட் பண்ணி, குறிப்பாக இங்கேயும் சுக்கிரன் உங்களை சின்ன வயசில் வர்ற சுக்கிரன் தான் மோஸ்ட்லி. இதில் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு இன்டர்வியூவில் ஒன்றில் பேசியிருந்தேன். திருநங்கைகளாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட சின்ன வயசில் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டவங்க, அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க. நீங்கள் எல்லா திருநங்கையும் கேளுங்க, ஏன் அந்த சின்ன வயசில் வந்த சுக்கிரன் விருப்பம் இல்லைனா கூட அந்த இதுக்கு ஒரு மாதிரி ஒத்து போகி தன்னை மாற்றி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இந்த விஷயம் வரும். அப்போ இதுவும் ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது சில விஷயங்கள் கேட்கும்போது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவனை ஜாதகம் மட்டும் கையில் கிடச்சுன்னா நீங்கள் பிச்சு பேன்னு பார்த்துறீங்க. ஒரு ஆள், ஒரு நல்ல ஜோசியக்காரன் கடவுள் பூட்டி வச்சிருக்கிற ஒரு தேவ ரகசியத்தை உடச்சி உள்ளே போயிடுவான், அதுக்கு அனுமதி கொடுத்தவர் இவர் அப்படி சொல்லி ஒரு ஸ்பீச் பேசினேன். அந்த விஷயம் எனக்கு சீரியஸாக அதுதான் உண்மை. நல்ல ஜோசியர் என்ன நடக்க போகுதுன்றதை உடச்சி உள்ளே போய் சொல்லிடுவார். இது தெரியாமல் தோஷம் வந்துருச்சு, பெண் சாபம் வந்துருச்சு, இறந்து போன தாத்தா, ஏன்னா அவர் தான் திரும்ப வந்து பேச மாட்டார், நம்ம அவர் மேலே பழி போட்டுடலாம். இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்க. இன்னொன்று, நான் இந்த இடத்துல ஜோசியர்களுக்கு ஜோதிடர்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ வரவங்களாம் முட்டாள்கள் இல்லை, மிந்தி மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறது. டைம் போனது தெரியல, ஏறக்குற ஒரு 40 நிமிஷம் இந்த எபிசோட் ஓடி இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, எப்படி அடுத்து ஒரு பார்ட் 3 போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி ஓட் பண்ணுங்க விக்னேஸ்வரன். ரெடியாக உங்கள் டைமிங், பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்கள் செம்ம பிஸியாக இருக்கீங்க. அப்பாயின்மெண்ட்ஸு, ஃபோன் கால்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பார்ட் 3 எப்போன்னு சொல்கிறோம். ஓகே தானே உங்களுக்கு? ஏன்னா பார்ட் 3 பார்ட் 2 வரும்ல, அந்த காமெண்ட்லாம் படிப்போம் நம்ம. ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் விக்னேஸ்வரன். தேங்க்யூ பிரதர். நம்ம மறுபடியும் பார்ட் 3 சந்திப்போம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக்கை யூஸ் பண்ணி சமைங்க. உங்கள் சாப்பாடோட டேஸ்ட்டும் சும்மா டாப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த எண்ணெயோட டேஸ்ட் வந்துட்டு நியூட்ரலாக இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவர், அந்த அரோமா வந்துட்டு அந்த சாப்பாடோட டேஸ்ட் எஃபெக்ட் பண்ணாது. யூ கெட் த ஒரிஜினல் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் வித் நைஸ் அரோமா. இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு இதில் சமைச்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல, நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த சமைச்சு செட்டு கெட்டு வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ எண்ணெயை பற்றி பேசியிருந்தேன்ல, இப்போ எண்ணெய் பற்றி நான் பேசி ஆகணும். அதாவது போட்டிருக்கிற சட்டை அழகா இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சட்டை. நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய உடைகளை ஸ்பான்சர்ஸ் செய்த பார்கவி புத்தி, அவங்களுக்கு நன்றி. நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்கவி புத்தி கடைக்கு நேராக போய் வாங்கினீங்கன்னா ஜோக்கா சோக்கா பக்கா கோட் வேர்டை நீங்க அப்படியே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணும் பொழுது மரியாதையா அன்பா பேசலாமே. உங்களுக்கு ஆதங்கம் இருந்தா கூட அதை நீங்க வந்துட்டு ஒரு அழகான முறையில் சொல்லலாம். எஸ் ப்ளீஸ். நம்மளுடைய தமிழ் பண்புல அழகா பேசுறதுக்கு தான் நம்ம எல்லாரும் கத்துட்டு இருந்திருக்கோம். தமிழ் ரொம்ப ஒரு அழகான ஒரு மொழி. அழகா பேசினா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அழகான வார்த்தைகள் நிறைய இருக்குது. படிக்கிற எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.